பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். பிப்ரவரி மாசம் வந்தாலே நம்ம பாக்குறது மசான கொள்ளை அப்படின்னு சொல்லி ரொம்ப வெகு விமர்சையா கொண்டாடுவாங்க. அந்த மசான கொள்ளை வரலாறு நிறைய பேருக்கு தெரியும். இருந்தாலும் அதாவது நான்முகனை பிரம்மான்னு நினைச்சு பார்வதி கும்பிட, பிரம்மா எள்ளி நகையாடும் பொழுது பார்வதிக்கு கோபம் சிவபெருமான்கிட்ட போய் சொல்ல, சிவபெருமான் பிரம்மாவினுடைய ஒரு தலையை கொய்ய, அது அப்படியே திருவோடாக மாறி சிவபெருமானுடைய கையில ஒட்டின்றோம். எந்த பதார்த்தத்தை போட்டால் அந்த திருவோடு தான் சாப்பிடும். இருந்தாலும் பார்வதிக்கு ரொம்ப இதான மகாலட்சுமி கிட்ட போறா. மகாலட்சுமி சொல்றா, சுவையான பதார்த்தத்தை நீ அந்த திருவோடு சாப்பிடும், மூணாவதை கீழே போடுங்கிறா. அதே மாதிரி 2 வா போட்டோன்னா 3வது வா கீழே போட்டோன்னா ருசியா இருக்கேன்னு அந்த மண்டவோடு மாதிரி இருக்கிற திருவோடு கீழே விழுந்துரும். கீழே விழுந்து அந்த ருசியான பதார்த்தத்தை சாப்பிடும் போது திரும்பவும் சிவபெருமானோட கையில ஒட்டிக்காது. இதெல்லாம் பெரிய மசான கொள்ளையா அவங்க கொண்டாடுகிறார்கள். எல்லாரும் போய் சுடுகாட்டுக்கு போய் இதை மசான கொள்ளையா கொண்டாடி ரொம்ப வெகு விமர்சனையா கொண்டாடுவாங்க. இந்த மசான கொள்ளையில நாம என்ன பண்ணலாம்? இந்த மசாலா நிறைய பேர் சுடுகாட்டுக்கெல்லாம் போக மாட்டாங்க. சரி, போகாம நம்ம என்ன பண்ணலாம், எங்க இந்த மசான கொள்ளையை நம்ம கொண்டாடலாம் அப்படிங்கும் பொழுது பார்வதிக்கும் மகாலட்சுமிக்கும் ஒரு லிங்க் என்ன அப்படின்னா, மகாலட்சுமி தான் பார்வதிக்கு சொல்லி கொடுக்குறா, சுவையானதை திருவோடுக்கு போடு, 2 தடவை போடு, 3ஆம் தடவை கீழே போடுங்கும் போது அந்த திருவோடானது கீழே விழுந்துருது. அப்ப மகாலட்சுமிக்கும் சிவபார்வதிக்கும் எப்படி, நீங்க என்ன பண்ணணும், என்ன செய்யணும்? மசான கொள்ளையில எப்படின்னா பார்வதியும் தரிசிக்கணும், மகாலட்சுமியையும் தரிசிக்கணும். அப்ப அவங்களோட 2 பேருடைய கடாட்சமும் நமக்கு கிடைக்குங்க. இந்த மசான கொள்ளை அன்னைக்கு காலையில நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, எழுந்திரிச்சு குளிச்சுட்டு நேர சிவன் கோவில் சென்று பார்வதியை கண்டிப்பாக தரிசனம் செய்ய வேண்டும். அப்ப என்ன பண்ணணும்னா, சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் அபிஷேகம் நடக்கும். சிவன் கோயில்ல எப்பொழுதுமே அபிஷேகம் நடக்கும் இல்லையா? அப்ப அந்த அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுக்க வேண்டும். மசான கொள்ளை அன்னைக்கு இந்த பால், தயிர், தேன் 3 வாங்கி கொடுக்கணும். அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்தா நமக்கு பிடித்த பீடைகள் சொல்லுவாங்கல்ல, பிரம்மஹத்தி தோஷங்கள், ஜாதகத்துல இருக்கக்கூடிய தேவையில்லாத தோஷங்கள் எல்லாம் கழிஞ்சிடும். காலையில கொண்டு போய் பார்வதிக்கு அபிஷேகத்துல கலந்து கொள்ளணும். எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து அந்த அபிஷேகத்தை கண்கொள்ளா காட்சியாக பார்த்து விட்டு வர வேண்டியது காலையில. எப்போ? மசான கொள்ளை அன்னைக்கு 27/2/2025 நீங்க காலையில செய்ய வேண்டியது, உங்க வீட்டுல விளக்கேற்ற வேண்டும். எல்லார் வீட்லயும் கொண்டாடலாம். மசான கொள்ளைக்கு நீங்க சுடுகாடு போய் தான் கொண்டாடணுங்கிற அவசியம் எல்லாமே கிடையாது. உங்க வீட்டுல, ஏன்னா பார்வதிக்கும் மகாலட்சுமிக்கும் அப்பதான் ஒரு லிங்க் இருக்கும். அன்னைக்கு மட்டுமே நீங்க பார்வதியும் மகாலட்சுமியும் தரிசனம் பண்ண வேண்டும். காலையில பார்வதி, சாயங்காலம் காலை இல்ல எங்க வீட்டு பக்கத்துலதான் இருக்கு அப்படின்னா அட்லிய டைம்ல நீங்க பண்ணிடலாம். நேர காலங்காத்தால முதல்ல பார்வதியை பார்த்துட்டு பால், தயிர், தேன் வாங்கி கொடுத்துட்டு அடுத்தது சர்ன்னு கிளம்பி மகாலட்சுமியை தரிசிக்க வேண்டும். இல்ல எங்க வீட்டுல சிவா விஷ்ணு கோயில் எங்க வீட்டு பக்கத்துல இருக்குன்னா முதல்ல பார்வதி, 2வது மகாலட்சுமி. அப்ப பார்வதி அபிஷேகத்துக்கு நீங்க பால், தயிர், தேன் வாங்கி கொடுத்தாச்சு இல்ல. இப்ப இந்த மகாலட்சுமிக்கு நெய்வேத்தியத்துக்கு நீங்கள் வாங்கி கொடுக்க வேண்டிய பொருள் நெல்லிக்காய். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நெல்லிக்காய், மருதாணி செடி, மருதாணி இருக்கு இல்லையா, அதுல மருதாணி பூ இருக்கும். அந்த பூவை ஒடிச்சு கொண்டு போய் மகாலட்சுமிக்கு கொடுக்கலாம். நெல்லிக்காய் நெய்வேத்தியம் பண்ணலாம். அடுத்தது இந்த மருதாணி பூ சுவாமிக்கு கொடுக்கலாம். இன்னொன்னு, மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தது வில்வ இலை. அந்த வில்வ இலையை கொண்டு போய் கொடுக்கலாம். இந்த 3ம் சாயங்காலம் கொண்டு போய் பண்ணலாம். இல்ல நான் காலையிலேயே எல்லா தரிசனத்தையும் பண்ணிடுவேன்னா தயவு செஞ்சு வேக வேகமா ஓடி போய் பண்ணுங்க. 10 மணிக்குள்ள தரிசனம் செய்து முடிச்சிட வேண்டும். மசான கொள்ளை அன்னைக்கு இந்த விஷயத்தை நீங்க கண்டிப்பா பண்ணும். இந்த மாதிரி பண்ணா என்ன நடக்கும்? காலையில பார்வதியை சேவிச்சுட்டோ, பார்வதிக்கு பால், தயிர், தேன் வாங்கி கொடுத்துட்டோ, நான் நேர மகாலட்சுமியும் ஒரு சேர தரிசனம் பண்ணிட்டு வந்தா, நீங்க சொன்ன மாதிரி நெல்லிக்காய், அடுத்தது இலை, அதாவது நெல்லிக்காய், மருதாணி பூ இது கொடுத்தா எனக்கு என்ன நடக்கும்? வில்வ இலையை கொடுத்தா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய சுபிக்ஷங்கள் மேல் மேலும் அதிகரிக்கும்.
யார் ஒருவர் மகாலட்சுமியை தியானம் பண்ணுகிறாரோ, யார் ஒருவர் பார்வதி தேவியையும் சேர்ந்து தியானம் பண்ணுகிறாரோ, அவங்க வீட்டுல சுபிக்ஷங்கள் தழைத்து ஓங்குங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அப்ப பார்வதியோட கடாட்சமும் மகாலட்சுமி கடாட்சமும் ஒரு சேர நமக்கு கிடைக்கும் என்று மசான கொள்ளை அன்று. எல்லாருமே சொல்லுவாங்க மசான கொள்ளைக்கு சுடுகாடு ஓடுவாங்க. நான் சுடுகாடு போக வேண்டாம், உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற மகாலட்சுமியை தியானம் பண்ணுங்க, உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற பார்வதி தேவியை தியானம் பண்ணுங்க, போதுமானது. பார்வதியையும் மகாலட்சுமியையும் சேர்ந்து தியானம் பண்ணும். சரி, என்னால கோவில் போக முடியல, நான் வயசாயிடுத்தோ, நான் என்ன பண்ணலாம்? இல்ல, ஏதோ ஒரு காரணகர்த்தா, எனக்கு உடம்பு சரியில்லை, நடக்க கூட முடியாது, இந்த யார் யாரெல்லாம் போக முடியாதோ அவர்களெல்லாம் உங்கள் வீட்டிலே உட்கார்ந்து ஒரு 10 நிமிடம் பார்வதியும் 10 நிமிடம் மகாலட்சுமி தியானம் பண்ணுங்க, போதுமானது. அப்ப உங்க வீட்டுல பூஜை அறையில உட்கார்ந்து நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் 18 முறை ஓம் நமோ பார்வதியை நமக 18 முறை சொல்லணும். அதுக்கு அடுத்தது 18 முறை ஓம் நமோ மகாலட்சுமியை நமக, ஓம் நமோ மகாலட்சுமியை நமக, ஓம் நமோ மகாலட்சுமியை நமக அப்படின்னு 2 பேரையும் ஒரு சேர தியானம் பண்ணிட்டு அந்த பூஜை ரூம்ல கீழே விழுந்து சேவிச்சுட்டு வரணும். கண்டிப்பாக விளக்கேற்ற வேண்டும். இது செய்யுங்க. உங்க வீட்டுல ஏகப்பட்ட சுபிக்ஷம் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. மசான கொள்ளை அன்னைக்கு அவ்வளோ பெரிய மாற்றங்களும் உங்களுக்கு நடக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.